ஒரு நாளைக்கு 120 கோடி பெங்களூர் நகரத்தின் கழிவு நீர் இந்த காவிரியில வருது. மயிறு இதை வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. ஆடு மாடு குடிக்க தகுதியற்ற பீ தண்ணியை விட கேவலமான தண்ணியை கண்ணாடித்தான் திறந்து விடுகிறான். என் மக்களோ சினிமா போதைகள் மூழ்கி கிடக்கிறார்கள். இன்று காலை நீ குளித்தது காவேரி, நீ குடித்த தண்ணீர் காவேரி, உன் உடையாளுக்கு உன் உடலுக்கு அத்தனை போக்கிய காவேரி நீர் ஆதாரமடா. தடுத்து நிறுத்துகிறான் கன்னடன். வேடிக்கை பார்க்கிறது வெக்கங்கட்ட அரசு. தமிழர்கள் கடந்து போகிறார்கள். எரும மாட்டின் மேல் பெய்த மழையை போல் இந்த இனத்தின் பிறந்த தமிழர்கள் விட்டு கொடுத்து மௌனமாக கடந்து செல்கிறார்கள். பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், மருமகள் சொன்னால், மருமகள் சொன்னால், நாத்தினார் சொன்னால், குழுந்தியால் சொன்னால், ஓப்பிடியா சொன்னால், அப்பன் சொன்னான், பெரியப்பன் சொன்னான். எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டீங்க. போட்டது பிரச்சனை இல்லை, இன்னும் நடக்க. எல்லா வேலைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் பீரியட்னு ஒன்று இருக்கு. ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் இருப்பாங்க. மொசை பிடிக்கிற டாக மூஞ்சில பார்த்தா தெரியாதடா. வந்தவன் போனவன்லாம் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு வாய்க்கரிசி போடுவன் அல்ல உனக்கு தலைவன். தமிழர் இறையாண்மை பாதுகாக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் எம் இனத்தின் தலைவன், எம் நாட்டின் தலைவன். அந்த கொள்கை தத்துவம் தான் எம்மை வழிநடத்தும். அது இருக்கும் வரை மேகதாட்டில் கன்னடன் அணை கட்ட விடமாட்டோம். உயிரை கொடுத்தாதை தடுப்போம் என்று கூறி மேகதாட்டில் கன்னடன் அணை கட்டினால் நமக்கு என்ன பிரச்சனை? காவிரியில நீர் வந்தால் என்ன, வராவிட்டால் நமக்கு என்ன பிரச்சனை? நீட்டுத் தேர்வு குளறுபடிகளுக்காக இந்தியாவின் கல்வி அமைச்சர் பிரதான மந்திரியை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய உண்ணாவிரதம் போராட்டால் இருந்தால் நமக்கென்ன? ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்தால் நமக்கென்ன? பெட்ரோல் என்ற உலகம் முழுவதும் தண்ணீரை உறிஞ்சி விற்று கொளுத்த ஒரு நிறுவனம் வேறு பெயரை மாற்றி சுயஸ் என்ற பெயருடன் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாநகராட்சிகளின் குடிநீர் விநியோகத்தை எடுத்து அவன் தர இருக்கிறான். அந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டால் நமக்கென்ன? இப்படி நமக்கென்ன என்று தமிழர் நிலமுழுக்க நடக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேடிக்கை பார்த்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் இங்கே நின்று போராடி கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் 28 லட்சம் ஏக்கர் சம பரப்பை கொண்ட ஒரு பகுதி இந்த பூமி பந்தில இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் வாழக்கூடிய அந்த டெல்டா பகுதி தான், வேற எந்த பகுதியும் கிடையாது. காவிரி என்பது எமக்கு நதி அல்ல, அது எமது முகம், எமது முகவரி, எமது அடையாளம், தமிழனோட சிவிலைசேஷன், தமிழர்கள் பிறந்து வளர்ந்த நாகரிகத்தின் தொட்டில் காவேரி. அது எங்கள் உரிமை. எவன் தடுத்தாலும் அவன் தலையை அறுத்தாவது அதை மீட்டெடுப்போம் நாங்கள். இதுவரை தமிழ்நாட்டின் மரியாதைக்குரிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய புசி ஆனந்த் மேகதாட்டு அணை குறித்து வாய் திறக்கவில்லை. 8 கோடி தமிழ் சமூகத்தின் இறையாண்மை கொண்ட ஒரு அரசின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் இது குறித்து வாய் திறக்கவில்லை. 8 கோடி தமிழனும் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு. 55 லட்சம் கால்நடைகளுக்கான நீர், 20 மாவட்டத்தின் உயிர் ஆதாரம் குடிநீர். இன்று காலை நீ குளித்தது காவேரி, நீ குடித்த தண்ணீர் காவேரி, உன் உடையாளுக்கு உன் உடலுக்கு அத்தனை போக்கிய காவேரி நீர் ஆதாரமடா. தடுத்து நிறுத்துகிறான் கன்னடன். வேடிக்கை பார்க்கிறது வெக்கங்கட்ட அரசு. தமிழர்கள் கடந்து போகிறார்கள். எரும மாட்டின் மேல் பெய்த மழையை போல் இந்த இனத்தின் பிறந்த தமிழர்கள் விட்டு கொடுத்து மௌனமாக கடந்து செல்கிறார்கள். எங்களுக்கு உறக்கம் வரவில்லை அப்பா, பிரபாகரன் பெற்றதால் எங்களுக்கு உறக்கம் வரவில்லை. ஒன்னும் இல்ல, தேசியம் பேசுறான். தேசியம், நேஷனல் இன்டெகிரிட்டி, தேசத்தின் ஒற்றுமை, தேசியம், எனக்கான உரிமை, உலக நதிநீர் சட்டம், உலக நதிநீர் ஆணையம். எந்த ஆற்றின் எந்த நதியின் கடைமடை பகுதி மக்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த ஆற்றின் முழு உரிமையும் கடைமடை பகுதிக்கு தான் சொந்தம். உலக நதிநீர் ஆணையத்தின் சட்டம் 1952 இந்திய அரசு பிறப்பித்த சட்டமும் அதுதான். எங்களை கேட்காமல் காவிரி கன்னடன் ஒரு அடிகோட கட்டக்கூடாது என்பது நீதி சட்டம். அந்த சட்டத்தை கன்னடத்தான் பின்னாடி தொடர்ச்சி போற டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்துறான். வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. காவிரி நீரை தரமறுக்கிற ஒரு அரசு, தட்டி கேட்கற்ற வக்கற்ற ஒரு மத்திய அரசு. இவை ரெண்டையும் வேடிக்கை பார்க்கின்ற இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் இது அத்தனையும் காய்ந்து கிடக்கு என் காவிரி விவசாயிகள் கால் செருப்புக்கு சமம்டா. என்ன நீதி? நேஷனல் இன்டெகிரிட்டி பேசுற தேச ஒற்றுமை, எனக்கான நீரை பெற்று தராம ஒரு பயில் இங்க இந்தியன் தேசியம் பேசிட்டு வந்துடாத. கலட்டி அடிப்பேன். என்னடா நேஷனல் இன்டெகிரிட்டி?
எது என் உரிமலை காவேரி. ஏற்கனவே தண்ணி வரல, அந்த ஜூன் 12 திறந்து 34 டிஎம்சி கோவிந்தா. அது எப்படி திரும்ப கட்டுறான்? இவனுங்க காலத்துல தான், அந்த திராவிட ஆட்சி காலத்துல தான் 5 அணை கட்டி முடிச்சிடறான். பத்தல அவனுக்கு. திருப்பி என்ன பண்றான்? கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் சரியா 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி பிள்ளிக்குண்டுக்கு பக்கத்துல இந்த அணையை கட்டுறான். எத்தனை டிஎம்சி தெரியுமா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி? அது மேட்டூர்ல இருந்து 80 மடங்கு நீரை அங்கே சேகரிக்க போறான். ஏற்கனவே காவிரியில் வர்றது காவிரி அல்ல, ஒரு நாளைக்கு 120 கோடி பெங்களூர் நகரத்தின் கழிவு நீர் இந்த காவிரியில் வருது. மயிறு இதை வேடிக்கை பார்க்குது இந்த அரசு. ஆடு மாடு குடிக்க தகுதியற்ற பீ தண்ணியை விட கேவலமான தண்ணியை கண்ணாடி தான் திறந்து விடுகிறான். என் மக்களோ சினிமா போதைகள் மூழ்கி கிடக்கிறார்கள். எங்களுக்கு உறக்கம் வரவில்லை அப்பா, அதனால தான் நாங்கள் வீதி வீதியாக வந்து கத்தி கொண்டு இருக்கிறோம். ஊரு பேச்சுக்கு ஊரா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பேசணும், நீ காது கொடுக்கல. இன்னைக்கு நீ கத்துற, இந்த ஊரை வச்சு ஆண்டவன் காதே கொடுக்காம கடந்து போய்கிட்டு இருக்கிறான். நியூட்டனோட 3வது இருக்கு, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சேம் ரியாக்ஷன். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஓர் நேர் எதிர் விசை உண்டுமா. நாம் தமிழர் கட்சி எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு நினைச்சிடாத. எங்களோட எண்ணத்துல ஒரு விழுக்காடுகளோட குறையலடா. புலிவத்த பிள்ளைடா நாங்க, புலிவத்த பிள்ளைகள் நாங்க. ஒரு விழுக்காடு குறையல, அதே வீரம் அதே மரம் சமரசம் இல்லாம நிப்போம்டா. இன்னும் ஒரு விழுக்காடு வந்தாலும் எங்க நிலைப்பாட்டோட மாற மாட்டோம்டா. ஓடுறது மான தமிழ் பிள்ளையோட ரத்தம் அதுக்குள்ள வர்றது. இப்போதான் சிறுக சிறுக கூட்டி தமிழ் தேசியங்கிற உணர்வை உனக்குள்ள ஊட்டி சாதி கடந்த மதம் கடந்த இன மொழி கலாச்சாரம் பண்பாடு மெய்யியல் அறிவியல் தொன்மை வேளாண்மை அனைத்தையும் கற்பிச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தா. கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பார்த்து கடுக்கடுக்க சைக்கிள் நண்டு பைக்கில் நண்டு கார் நண்டு லெட்டர் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்து அந்த நாளைக்கு மீட் பண்ணிடலாம், ஒரு ஐ லவ் யூ சொல்லிடலாம் நினைக்கல, தட்டி கொண்டு போயிட்டான். அப்போ இந்த சிக்கல்கள்லாம் தீரணும். இங்கே அடிப்படையில் நாம் மாற வேண்டும். எந்த மாற்றத்தை நீ அடைய விரும்புகின்றாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கு அப்படிங்கிற அந்த நாட்டின் தேசபிடா. அப்படி ஒரு அடிப்படை மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, அமைப்பு மாற்றத்தை எதிர்நோக்கி இந்த பிள்ளைகள் மாற்றத்துக்கான அரசியலை, தூய அரசியலை கையில் சுமந்து கொண்டு வந்தோம். கேட்பாரட்டு போனாயப்பா, உன் காதை பொத்தி கொண்டாய். பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், மருமகள் சொன்னாள், நாத்தினார் சொன்னால், கொழுந்தியால் சொன்னால், ஓப்பிடியா சொன்னால், அப்பன் சொன்னான், பெரியப்பன் சொன்னான். எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டீங்க. போட்டது பிரச்சனை இல்லை, இன்னும் நடக்கு. எல்லா வேலைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் பீரியடுன்னு ஒன்று இருக்கு. ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம்னு இருப்பாங்க. மொசை பிடிக்கிற டாகை மூஞ்சில் பார்த்தா தெரியாதாடா 6 மாதமாடா ப்ரொஃபஷனல் பீரியடு, 6 மணி நேரம் போதாதான் ப்ரொஃபஷனலுக்கு. இந்த நொடி வர சட்டமன்றத்தில் வாய் திறக்கல. எப்பேற்பட்ட ஆளுமைகள் இருந்த சட்டமன்றம், எப்பேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட சட்டமன்றம். சர்க்கஸ் கூடாரத்தின் கோமாளி கூடாரம் போல் அல்லவா இருக்கிறது சட்டமன்றம். ஹிட்லருக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தையே கட்டி காத்த, உலகத்தை ஆண்ட ஹிட்லர், டைம் மெயின்டெனன்ஸ் நேர மேலாண்மை உலகத்தின் தந்தை ஹிட்லர். இந்த நேரத்தில் போய் லண்டன் அடி, 30 நிமிஷம் தான் உனக்கு இலக்கு, 30 நிமிஷத்தை தாண்டினா வந்துடணும். 32 நிமிஷம் கூட இருந்துடக்கூடாது. 32 நிமிஷம் இருந்தா இன்னும் 2 நிமிஷம் கூடி இருந்தா இன்னும் 2 பட்டாலியன் அழிச்சிடலாம். அந்த டயத்தில் நேரத்தோட வந்துடணும். உலகத்தின் நேர மேலாண்மையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் த டைம் மேனேஜ்மெண்ட் ஹிட்லர். அவன் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைங்கிறான். ஏன்? மக்கள் எப்பொழுதும் அறிவார்ந்த தலைமை நோக்கி செல்ல மாட்டார்கள். கவர்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய மக்கள்கள், கவர்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன், ஒரு அரசு இங்க என்னத்தை செய்யும், அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்கிறான் ஹிட்லர். ஹி இஸ் கரெக்ட், அவன் சரிதான். அப்படித்தான் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டாம். டேம் கட்டுறது அது மட்டும் இல்ல பிரச்சனை, என்வாயர்மெண்ட் பிரச்சனை, எக்காலஜிக்கல் பிரச்சனை. கம்ப்ளீட்டா மேற்கு தொடர்ச்சி மலையோட நடு பகுதியில் இருக்கு, மார்பகத்தில் இருக்கு மேகதாட்டு. லட்சக்கணக்கான உலக உயிர்கள் பன்மை நிறைந்த பகுதி. இது ஹாட் ஸ்பாட் இன் தி வேர்ல்ட். உலகத்தின் முதன்மை பன்மை நிறைந்த ஒரு பகுதி. 13,000 ஏக்கர் நிலம், வனப்பகுதி முழுகும். லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழியும். சூழலியல் சீர்கேடு வரும். இவனுக்கு அதை பத்தி என்ன கவலை? நொய்யலாத்துல தரையிலன்னு 20 அடிக்கு நுர, 1-2 அல்ல 20 அடி ஏறக்குறைய 1.5 மாடி. வேதியர் கலவை நிறைந்த நுர வருது. இங்க என்ன பண்றான் பாரு. பழைய மினிஸ்டர் ஒருத்தர் ஏடிஎம்கேல நொய்யலாத்துல
துணி துவைச்சு குளிச்சுட்டு வந்த சோப்பு நுரன்ட்டான். எப்படி தோல்ல ஏறி காதில் பட்ஸ் விட்டுருக்கான் பாரு. அவன் எப்படி பாரு, அவன் இவனா செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி இருக்கு, பிறவி செவிடன் போல இருக்கிறது இந்த அரசு. நாகருங்கிறது பேச வேண்டியதாக இருக்கு. என் தம்பி விக்னேஷ் பேசினால இந்த லயோலா மணியை பற்றி நாங்கள் பேசிட முடியாது. மூத்தவர்கள் கண்ணியம் காக்கணும், அறம் காக்கணும். எங்கள் பேச்சை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், சிறுவர்கள், மானமுள்ள தமிழர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் முன்னத்தியர்கள், உங்கள் முன்னவர்கள், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கூட பெருமக்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனை அன்பார்லிமெண்ட் வேர்டு, சபையிலே பதிவற்ற முடியாத வார்த்தைகள் இல்லை. வழி தாங்க முடியாமல் என்றாவது ஒரு நாள் எங்கள் இதயத்தில் கொப்பளிக்கக்கூடிய நெருப்பு கொப்பளத்தில் பிறக்கக்கூடிய வார்த்தை தான் இட்ஸ் அ மீனிங்லெஸ். கோவத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. எங்களை பாருங்க, ஒரு கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டான். இப்போ நாளைக்கு இந்த கியூ பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் சிபிசிஐடி டிட்டாச்மெண்ட் எடுத்து முதலமைச்சருக்கு நோட்டு போட்டு கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் இந்த கூட்டத்தில் இருப்பான்னு கொடுப்பாங்க. 25 பேர் மாநில உறுப்பினர்கள் சேர்த்துட்டு போட்டு கொடுமா ரிப்போர்ட்டை. இதான் நடக்கும். நினச்சிக்க, திரும்ப சொல்கிறோம், எண்ணிக்கை குறவு இல்லடா, எங்களோட எண்ணத்தில் எந்த குறவும் இல்லடா. தமிழ் தேசியத்தை அடையாமல் நாங்கள் சாக மாட்டோம். காவிரி நீரை பெறாமல், மேகதாட்டு அணையை தடுக்காமல், அதன் உரிமையை பாதுகாக்காமல் நாங்கள் விட மாட்டோம். என்வைரன்மெண்ட் எடுக்கணும். என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் பிஜேபி கொண்டு வந்து 2021. எவன்ட்டைங்க பசுமை தீர்ப்பாயம், என்வைரன்மெண்டல், ஃபாரஸ்ட், எவன்ட்ட எந்த அனுமதி இல்லை. ஏன்? கன்னடத்தான் மானம் உள்ளவனா இருக்கிறனால நடத்துறான். என் உரிமையே பாதுகாக்க முடியாம நான் இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? மானத்தை இழந்த ஒரு மரக்கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நரம்புகள் எல்லாம் செத்து கிடக்கிறது. அப்பா, 166 கிலோமீட்டருக்கு காவிரிக்கு கரை எடுத்தானே கரிகாலா, வா, உன் சமூகம் சோம்பல் போரில் சொக்கி உறங்குகிறது. கரிகாலா வா, தட்டி எழுப்படா இந்த மக்களை. சோம்பல் போர்வில் தமிழ்ச்சகம் சொக்கி உறங்குகிறது. திரை கவர்ச்சியில் தமிழ்ச்சமூகம் மூழ்கி கிடக்கிறது. கரிகாலா எழுந்து வா, இந்த மக்களுக்கு உணர்வு ஊட்ட. அவன் பிறந்த மன்னடா. அமைதியாக கிடக்கப்பா. இந்த நிலை மாறணும். நாம் மாற்றம் வரணும், நமக்குள் வரணும், ஒவ்வொருக்குள்ளும் வரணும். வெறியா இருக்கணும், நெருப்பா இருக்கணும். நான் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உறங்க மாட்டோம். ஒரு இரவு நேர ராணுவ வீரன் கூடாரம் எப்படி எரிந்து கொண்டு இருக்குமோ அதுபோல் இந்த நிலத்தை ஆளாமல் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம். விட மாட்டோம். நினைச்சுக்கிட்டு இருக்க மாற்றோண்டா. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களோட ஆரண்ய, எங்களுடைய டிஎன்ஏ தான்டா 8 கோடி மக்களும் சத்தியத்தை பேசி, சத்தமா பேசி, உறக்க பேசி என் மக்களை இழுக்கக்கூடிய தத்துவம் எங்களிடம் இருக்கிறது. எங்களுக்கு உயிருக்கு மேலான எம்முயிர் தலைவர் பிரபாகரனே எங்களுடைய தத்துவம். யாரா தமிழனுக்கு தலைவனா இருக்கணும்? எவன் இருக்கணும்? நீ பிறந்த சாதிக்கு கட்சி கட்டுற உனக்கு தலைவனா? நீ ஏற்றுக்கொண்ட மதத்திற்கு கட்சி கட்டுவன் உனக்கான தலைவனா? யார் தலைவன்? உலகத்தில் 24 நாடுகள் எதிர்த்த பொழுது, உலகத்திலே போர் விமானத்தை, வார் பிளைட், விமான ஓடுதளத்தில் ரன்வேல இல்லாமல் நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலையில் போர் விமானத்தை இறக்கி ஏற்றின உலகத்தில் மிகப்பெரிய லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் சுப்ரீமோ கமாண்டர் வேலு பிள்ளை பிரபாகரன் தானடா தமிழ் தேசிய இனத்தின் தலைவன். அவன் தான் தலைவன். திமிர் இருக்கணும், பெருமை இருக்கணும். அவன் தலைவன். எங்களுக்கு வந்தவன் போனவன்லாம் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு வாய்க்கரிசி போடுவன் அல்ல உனக்கு தலைவன். தமிழர் இறையாண்மை பாதுகாக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் எம் இனத்தின் தலைவன், எம் நாட்டின் தலைவன். அந்த கொள்கை தத்துவம் தான் எம்மை வழிநடத்தும். அது இருக்கும் வரை மேகதாட்டில் கன்னடன் அணை கட்ட விடமாட்டோம். உயிரை கொடுத்து அதை தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.